வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். சீர்காழியில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியின் சீனிவாசா விளையாட்டு திடலில் இந்தியாவின் தேசிய விளையாட்டான ஹாக்கி விளையாட்டானது நடைபெற்றது. மாநில அளவிலான நடைபெற்ற இப்போட்டியில் மாநிலத்திலிருந்து பல்வேறு திறமை வாய்ந்த ஹாக்கி அணிகள் அழைக்கப்பட்டு மாநிலம் தழுவிய ஹாக்கி போட்டியானது நடைபெற்று முடிந்தது. விளையாட்டுப் போட்டியில் 15க்கு மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டனர். குறிப்பாக பாண்டி, தஞ்சாவூர், திருவாரூர், திருவண்ணாமலை, கோவில்பட்டி, சீர்காழி ஆகிய ஊர்களை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினார்கள். இப்போட்டியென சீர்காழியின் முன்னாள் ஹாக்கி வீரர்கள் அரவிந்தன், திவாகர், கபிலன், சைலேந்திரன், அப்பி, அருண் ஆகியோர்கள் ஒருங்கிணைந்து பொறுப்பேற்று நடத்தினார்கள். போட்டியில் துவக்க நிகழ்ச்சிக்கு சபாநாயகர் இந்து மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி இயக்குனரும் உதவி தலைமை ஆசிரியருமான எஸ் முரளிதரன் தலைமை ஏற்க, பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் டி முரளி முன்னிலை வகிக்க, போட்டி துவக்க நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் எஸ் அறிவுடை நம்பி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். போட்டியின் நிறைவாக வெற்றி பெற்ற அணிகளான முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் என வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பரிசளிப்பு விழாவின் தலைமை பொறுப்பினை தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில பொறுப்பாளர் KPS கனிவண்ணன் தலைமை ஏற்க, சீர்காழி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கீதா ஸ்ரீதரன் மற்றும் சீர்காழி நகராட்சி நடுநிலைப் பள்ளியின் PTA சங்கத் தலைவர் பாபு நேசன் முன்னிலையில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை சீர்காழி தமிழ் சங்கத் தலைவர் பொறியாளர் மார்கோனி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை வருவாய் மாவட்ட ஹாக்கி சங்க செயலாளர் சசிகுமார் கலந்து கொண்டார். நிறைவாக முன்னாள் சீர்காழி ஹாக்கி வீரர் செல்வமணி நன்றி கூறினார். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.